கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கார்பன் உமிழ்வை குறைக்கும் தொழில்நுட்ப போட்டி வெற்றி பெற்ற 6 அணிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்கிய சென்னை ஐஐடி. கார்பன் உமிழ்வை குறைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற 6 அணிகளுக்கு புத்தாக்க தொழில் நிதி உதவியாக சென்னை ஐஐடி ரூபாய் 10 லட்சம் வழங்குகிறது. சென்னை ஐஐடி தேல்ஸ் என்ற பிரான்ஸ் நாட்டு பன்னாட்டு எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து கார்பன் உமிழ்வை குறைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியை நடத்தியது. தேசிய அளவில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் நாடு முழுவதும் 600 பல்கலைக்கழகங்களிலிருந்து 1600 மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், 270 புத்தாக்க தொழில் முனைவரோடு கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இலவச மடிக்கணினி வழங்குவதாக வதந்தி. மாணவர்களுக்கு ஏஐசிடிஇ எச்சரிக்கை. இலவச மடிக்கணினி வழங்குவதாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தவறான தகவல்களை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று ஏஐசிடிஇ எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் கலந்தாய்வுக்கு அழைப்பு. ஆதி திராவிடர் நலத்துறையை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் கலந்தாய்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன. மாதந்தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை. முதல்வரின் திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்க வகை செய்யும் தமிழக முதல்வரின் திறனாய்வு தேர்வுக்கு நவம்பர் 30 முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.